Hi friends, மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வெண்ணிலா விஜய் கிட்ட வீட்டில் பார்த்து பேசணுன்றதுக்காக வராங்க. இங்கே விஜயை பார்த்து, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் தான் என் உலகம், உங்களை தவிர நான் வேறு யாரையுமே மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன். நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, கோவிலில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து சேர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. ஏன் வெண்ணிலா, உனக்கு லூஸ் ஏதாவது பிடிச்சிருக்கா, புத்தியே இல்லையா உனக்கு? நான் உனக்கு எத்தனையோ டைம் என்னுடைய சுச்சுவேஷன் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன். நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் வெண்ணிலா, நீயும் மூவ் ஆன் ஆகு, உனக்காக ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் என் வாழ்க்கையை இப்படி அழிக்கணும்னு நினைக்கிற? காவேரி கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன், அது உனக்கு தெரியும்ல. ஏன் வெண்ணிலா புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வெண்ணிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, உங்களை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பார்வெனிலா, நீ நடக்கிறது சத்தியமாக நடக்கவே நடக்காது, இந்த ஜென்மத்தில் காவேரி மட்டும்தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓ, என்னை விட அந்த காவேரி உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி, எனக்கு உன்னை விட காவேரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவகிட்டேருந்து எப்படி உன்னால் என்னை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா லாஸ்ட்டாக சவால் விட்டுட்டு போகிறாங்க. இங்கே பாரு விஜய், கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், அதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போயிடுறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏன் பாட்டி இந்த வெண்ணிலா இப்படி இருக்கா? நான் அவளுக்காக எவ்வளோலாம் பண்ணேன், அதெல்லாம் மறந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த வெண்ணிலா ரொம்பவே கெட்டவ பாட்டி, அவளை நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் இறங்கி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. என் வாழ்க்கையை மொத்தமாக க்ளோஸ் பண்ண பார்க்குறா, என்ன பாட்டி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா நம்ம பாட்டி இருந்துட்டு, விஜய் எல்லாமே சரியாயிடும், அது வேறு இந்த வெண்ணிலா நாளைக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்கிறா, அதை நினச்சாதான்ப்பா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, அவள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கல்யாணமெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே வெண்ணிலா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய், உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டுருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஃபோனில் பார்க்குறாங்க, நம்ம காவேரியை கடத்தி வச்சுருக்காங்க இங்கே வெண்ணிலாவும் பசுபதி ராகினியும். இதை பார்த்து நம்ம விஜய் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பார் விஜய், நீ இப்போ கோவிலுக்கு கிளம்பி வரல அப்படின்னா காவேரியை நீ உயிரோடவே பார்க்க முடியாது, காவேரியை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா, பைத்தியமாடி நீ, தயவு செஞ்சு காவேரிக்கு எதுவும் ஆகக்கூடாது, தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. நீ வரணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.